அல்லேலூயா. இந்த 2026 ஆண்டிலும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை திருப்புவோம். எஸ்ஐயா 64வது அதிகாரம் 3-4 வசனங்களை ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் இந்த அதிகாலை வேளையிலும் உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, இந்த ஜனத்தோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். சொல்லுங்க, நீர் இறங்கினீர். இந்த ஆண்டவர் நமக்காக இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய குடும்பத்திற்காக இறங்கி வருவார், நம்முடைய வேலைகளுக்காக இறங்கி வருவார், நம்முடைய சபைக்காக ஆண்டவர் இந்த ஆண்டு இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்காக இறங்கி வருகிற ஆண்டா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். நீர் இறங்கி வருவேன். பாருங்க, இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவரீ வானங்களை கிழித்து இறங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இறங்குவாராம்? வானங்களை கிழித்து இறங்குவாராம். நம்ம வேதத்தில் வாசிக்கிற போது சிங்கத்தை கிழித்து தாவீதை நம்ம வாசிச்சிருக்கிறோம், சிங்கத்தை கிழித்த சிம்சோனை வாசிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, வானங்களை ஆண்டவர் கிழிப்பார். வானமண்டலத்தின் பொல்லாத பிசாசுகளை ஆண்டவர் கிழித்து இந்த ஆண்டில இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் இறங்கி வருவதை தடை செய்கிற, தேவன் பதில் கொண்டு வருவதை, தேவ பிள்ளைகளுக்கு பதில் கொண்டு வருவதை தடை செய்கிற, தேவனுடைய கிரியைகளை பூமியிலே நடப்பிப்பதை கிரீசு தடை செய்கிற எல்லா வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை ஆண்டவர் கிழித்து இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த ஆண்டு எல்லா தடைகளையும் கிழித்து இறங்கி எறிந்து ஆண்டவர் நமக்காக இறங்கி வருவார். நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதி நமக்கு கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். இந்த வேத பகுதியை அடிப்படையாக கொண்டுதான் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 3:16. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை சிந்திக்கிற போது, இந்த மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்கிற போது, இயேசு ஒரு ராஜா. அவருடைய வம்ச அட்டவணையை வாசிக்கிறோம், அவருடைய பிறப்பை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய பிறப்புக்கு அப்பால் யோவான் இயேசுவை ஞானஸ்தானம் கொடுக்கிறார், யோவான் இயேசுவை அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலே ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் தீர்க்கதரிசி அவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணினான். அவன் ஞானஸ்தானம் கொடுத்த போது வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள 2 விதமான அபிஷேகம் இறங்கிட்டு, ஒன்று ராஜரிக அபிஷேகம், இவர்தான் ராஜா, இவர்தான் கிறிஸ்து என்கிற அபிஷேகம் இறங்கிட்டு, இன்னொரு அபிஷேகம் புத்திர சுவிகாரத்தின் அபிஷேகம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர், இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற சத்தத்தை பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் கேட்டார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு ஒரு ராஜரீக அபிஷேகத்தை சபையில் ஆண்டவர் ஊற்றுவா. இந்த ஆண்டு புத்திர சுவிகாரத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவா. எல்லா சத்துருடைய வல்லமைகளை கிழித்து எறிந்து ஆண்டவருடைய சத்தம் இந்த சபையில வெளிப்படும். அநேகர் நீ என் பிள்ளைங்கிற சத்தத்தை கேட்பீங்க. நீ ராஜா, நீ ராஜா, நீ ராஜாத்தி என்று ஆமே தேவனை இறங்கி வந்து உன்னை அபிஷேகம் பண்ணுவா. தேசாதிபதிகளுக்கு முன்பாக ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட வானத்தை கிழித்திறங்கி ஆண்டவர் ஒரு எழுப்புதலை அனுப்புவாராக. நீங்க அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தா தெரியும். 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, எந்த மனுஷனும் கேட்டிராத, எந்த மனுஷனும் சிந்தித்திராத, எந்த மனித இருதயத்திலும் தோன்றிராத ஆமே பெரிய காரியங்களை ஆண்டவர் தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு, தம்முடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு, ஒரு எழுப்புதலுக்காய் காத்திருக்கிற சபையே, ஆண்டவர் செய்ய போகிற காரியம் நம்ம கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இப்படி ஒரு காரியம் நடக்கும் நம்ம கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்யும்படி ஆண்டவர் இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, முதலாக யாத்திராகமம் வேதம் சொல்லுகிறது, மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க 3வது அதிகாரத்தில் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் என்று மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. ஆமென். விடுவிக்கும்படி, எகிப்தியருக்கு விடுவிக்கும்படி, எகிப்தியருக்கு மட்டுமல்ல, அவங்க சுதந்தரிக்க போகிற தேசத்தில் இருக்கிற ஆமென் கானானியருக்கும் பெரிசியருக்கும் ஆமென் விடுவிக்கும்படி ஆண்டவர் இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் தலைமுறை தலைமுறையாக ஆபிரகாமோடு சொன்ன வாக்குத்தத்தம், 430 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமோடு சொன்ன வாக்குத்தத்தம், ஆமென் ஈசாக்கோடு சொன்ன வாக்குத்தத்தம், யாக்கோவோடு சொன்ன வாக்குத்தத்தம், எத்தனையோ பிதாக்களோடு சொன்ன வாக்குத்தத்தம், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன வாக்குத்தத்தம், எத்தனையோ தேவ மனிதர்களை கொண்டு சொன்ன வாக்குத்தத்தம் ஆமென் நிறைவேற்றும்படி ஆண்டவர் இந்த தேசத்தில் இறங்கி வருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிவிட்டா. தேவன் ஏற்கனவே சிலவற்றை தேவனுடைய பிள்ளைகளுக்காய் நம்ம 2026 ஆண்டுக்குள்ள நுழைகிற போது நிறைய பேர் நாளைய தினத்துக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். நாளைய தினம் அதன் காரியங்களுக்காக கவலைப்படும். ஆண்டவர் சிலருக்காய் சிலவற்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமே, சிலவேளை உங்க கண்ணு காணாம இருக்கலாம், உங்க காது கேட்காம இருக்கலாம், உங்க இருதயத்தில் நீங்க அப்படி சிந்திச்சு பார்க்காம இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆமே சகலவற்றை நன்மையாக செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ஆமே உன் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகள் பெரியவைகளாயிருக்கிறது. ஆமே, வானத்துக்கு பூமிக்கும் ஆமே எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் தேவனுடைய நினைவுகள் இருக்கின்றன. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இறங்கி வருவார். ஆண்டவர் இறங்கி வருவார். ஆண்டவர் சிலவற்றை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்ம காத்திருந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்காய் சிலவற்றை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, தேவ சமூகத்தில் நீங்க உபவாசித்த நாட்களில் ஆண்டவர் சிலவற்றை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தா. ஆமென். தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்த நாட்களில் ஆண்டவர் சிலவற்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தா. ஆமென், ஆமென். அது நம்முடைய காதுகள்ல அது எப்படி நடக்கும்? இஸ்ரவேல் ஜனங்கள் கூட சிந்திக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இப்படியெல்லாம் தேவனை இறங்கி வருவார், தேவனை இந்த பூமியில இறங்கி வருவார் அவங்க கூட சிந்திக்கல. ஆனா ஆண்டவரை இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவாராக. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவாராக. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9, 10 கூட வாசிங்க. நான் கரெக்டா அந்த நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். 10வது வசனத்தை வாசிங்க. தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். யாரும் கேட்காதவற்றை, யாரும் காணாதவற்றை, யாருடைய இருதயத்திலும் சிந்தியாத சிலவற்றை தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்காக வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருகிற போது, தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருகிற போது அவற்றை நமக்காக வெளிப்படுத்துவார். தேவனுடைய திட்டங்களை வெளிப்படுத்துவார். தேவனுடைய திட்டங்களை, செயல்பாடுகளை நமக்காக வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2026வது ஆண்டிலே தேவனுடைய வெளிப்பாடுகள், தேவனுடைய வெளிப்பாடுகள் சபையில தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களை திறப்பார். தேவனுடைய பிள்ளைகளுடைய செவிகளை திறப்பார். தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆண்டவர் திறப்பார். ஒரு வெளிப்பாடுகள் உண்டாகும். வெளிப்பாடுகள் உண்டாகும். தேவனுடைய ஆழங்களுக்குள்ளாக, தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களுக்குள்ளாக ஒவ்வொருவரை ஆண்டவர் இழுத்து செல்லுவார். தேவனுடைய ஆழங்களுக்குள்ளாக ஆவியானவர் இழுத்து செல்லுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் இறங்கி வருவாராக. தேவன் இறங்கி வருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவன் இறங்கி வருவாராக. ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஆண்டவர் இறங்கி வருவாராக. நம்மை விடுவிக்கும்படி இறங்கி வருவாராக. நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படி ஆண்டவர் இறங்கி வருவாராக. ஓ, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை அநாதி காலம் முதலாய் அவர் தம்முடைய இருதயத்தில் சிந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்தி 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 அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி வானங்களை ஆண்டவர் இந்த ஆண்டு கிழிப்பது, வானங்களை ஆண்டவர் இந்த ஆண்டு கிழித்தருளுவார். வானங்களை உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற ஏத்திய வல்லமைகளை ஆண்டவர் முறியடிப்பார். ஓ, ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு விரோதமாக இருக்கிற கானானியரை, எபூசியரை முறியடிக்கும்படி ஆண்டவர் தாமே இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் இறங்கி வருவார், இறங்கி வருவார், இறங்கி வருவார், இறங்கி வருவார், இறங்கி வருவார், இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டு இறங்கி வருவார். நம்முடைய ஆராதனைகளில் இறங்கி வருவார். நம்முடைய ஊழியங்களில் இறங்கி வருவார். நம்முடைய சபைகளில் இந்த ஆண்டு இறங்கி வருவார். எல்லா வல்லமைகளையும் கிழித்து இறங்கி கிழித்து கிழித்து கிழித்து, ஓ, வானத்தில் போய் யாருதான் கிழிக்க முடியும்? ஒரு ராஜரிக அபிஷேகத்தை, ஒரு குமாரன் என்கிற அபிஷேகத்தை, ஒரு குமாரத்தி என்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கவனிங்க. இயேசு இந்த அபிஷேகம் பெற்று அடுத்த சம்பவம் என்ன சொல்லுது தெரியுமா? பிசாசு சோதிச்சான். எதை சோதிச்சான் தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனார், நீர் தேவனுடைய குமாரனே ஆனார். இயேசு அவனுடைய வார்த்தைக்கு அவருக்கு சந்தேகமே இல்லை. அவருக்கு நல்லா தெரியும், நான் தேவனுடைய குமாரன். பசிச்சாலும் நான் தேவனுடைய குமாரன். தூதர்கள் என்ன பிடிக்காட்டாலும் நான் தேவனுடைய குமாரன் தான். அல்லேலூயா. பிசாசே, நீ என்ன ராஜ்யத்தை தருவது? ஏற்கனவே ஆண்டவர் என்னை ராஜாவாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை என்ன ராஜாவாய் மாற்றி இருக்கிறார். இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற, இந்த தேசத்தில் சிலவற்றை பிடித்தெடுக்கிற, இந்த தேசத்தை தேவனுக்காய் சுதந்திரிக்கிற ராஜரிக அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்காய் எனக்காய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
இந்த ஆண்டவருடைய சத்தம் நமக்காய் துணிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழும்பி நிற்போமா? உங்க கண்ணீரை துடைப்பா. உங்களை விசாலமும் நலவுமான தேசத்தில் ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். ஆமே, விசுவாசிக்கிறவங்க ரீகா பாரா அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேலையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, உலகிடமே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேலையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் உலகிடமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஒரு கையளவு மேகம் தாங்கிறேன், ஆகாது நடுங்கினமோ, அத்தி மழையாக பொழித்திடுமே. சபவேளையில் ஒரு கையளவு மேகம் தாங்கிறேன், ஆகாது நடுங்கினமோ, அத்தி மழையாக பொழித்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. 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 அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே.
நம்புறீங்க? ஆண்டவர் இந்த ஆண்டு பிரத்யட்சமாய் நம்மை பார்த்து பேசுவார். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே இறங்கி வரணும், நீங்களே இறங்கி வரணும்ப்பா. அல்லேலூயா. நீரே எங்களுக்கு முன்பாக செல்லணும் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் செல்லுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் முன்னே சென்றா ஒரு செங்கடலும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் முன்னே சென்றா ஒரு யோர்தான் நிற்க முடியாது. ஆண்டவர் முன்னே சென்றா ஒரு எரிகோவும் நிற்க முடியாது. உங்க வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட காரியத்துல எனக்காக இறங்கி வாரு ஆண்டவரேன்னு சொல்றவங்க, இந்த காரியத்துல இறங்கி வந்து ஒரு அப்பாவை போல எனக்காக பேசுங்கப்பா. எத்தனை பேரு கேப்பீங்க? அப்படி தூதர்கள் இல்லப்பா, நீங்களே இறங்கி வரணும்ப்பா. நீங்களே இறங்கி வரணும். எங்க கூட இந்த ஆண்டு முழுசு இருக்கணும்ப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க நீங்க எங்க கூட இருக்கணும் ஆண்டவரே? நான் எதனால் விசேஷித்த ஆண்டவர், விசேஷித்தவன் நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால் அல்லவா. இந்த ஆண்டு இறங்கி வந்து நம்மோடு செயல்படுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓ, ஆண்டவர் இந்த ஆண்டு இறங்கி வருவான். சபையில் ஆண்டவர் இறங்கி வருவான். ஆமென். சபை ஊழியங்களில் இறங்கி வருவான். இந்த ஊழியங்கள் எங்கெங்க நடக்கிறதோ அங்க எல்லாம் ஆண்டவர் இந்த ஆண்டு இறங்கி வருவார். ஆண்டவர் இறங்கி வர்றதுதான், ஆண்டவர் விசிட் பண்றதுதான் எழுப்புதல். ஆண்டவரே இறங்கி வந்து நடத்துறது தான் எழுப்புதல். இந்த ஆண்டு ஆண்டவர் இறங்கி வருவார், இறங்கி வருவார். நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக அவர் இறங்கி வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி நன்றிப்பா, நன்றிப்பா. இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்க கூட இறங்கி வந்து செயல்பட போகிற தெய்வர்க்காய் நன்றி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்மை வழி நடத்தின தயவுகளுக்காக, ஆராதனையில் உம்முடைய பிரச்சனை இருந்த தயவிற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி. நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்த 2026வது ஆண்டிலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க எதிர்பார்க்கிறத விட, நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதங்களை, பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவிற்காய் நன்றி. சின்ன பிள்ளைங்களை ஆசீர்வதியும், அவங்க படிப்புகளை ஆசீர்வதியும்.
இந்த ஆண்டவரை இறங்கி வந்து ஞானத்தை கொடு, கிருபைகளை கொடு. இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், பெரியவங்களை ஆசீர்வதியும், அவங்க குடும்பங்களை, வேலைகளை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு போவார்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை செபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய கூட இருங்க. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.